Zombie apocalypse. என்னை விட்டு உயிர் போனாலும் ஜன்மம் பல அடித்தாலும் Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இங்கே கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும். அதில் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு கிளியராக புரியும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஸ்ட் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்கள் ஃபிங்கரால் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். இந்த எஃபர்ட்டை தான் வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு மார்க் இருக்கும், மேலே இருக்க ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட்டுன்றதை கொடுத்துருங்க. மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசல்யூஷன் கேட்கும், அதில் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி ஃப்ரேம் ரேட்டில் கரெக்டாக செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.